அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேணுதல். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தாங்க. அவங்க வந்து வெளியில் சென்று சம்பாதிச்சு ஒரு பகுதியை தான் வச்சுக்கொண்டு மீதி பகுதியை வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட வேணும்னு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு தடவை வந்து அவர் கொஞ்சம் உணவு கொண்டு வந்திருந்தார். அவங்களும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதுலேருந்து ஒரு பிடி உணவு எடுத்து சாப்பிட்டாங்க. அப்பொழுது அந்த அடிமை வந்து தாங்கள் வந்து தினமும் வந்து கொண்டு வந்து கொடுப்பதை பற்றி விசாரிப்பீங்க, எப்படி சம்பாதிச்சேன்னு என்று கேட்பீங்க. இன்றைக்கி ஏன் கேட்கல, விசாரிக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு பசி அதிகமாக இருந்ததில்ல, அதை நான் விசாரிக்காமல் மறந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக சரி இப்போ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி அறியாத காலத்தில் ஒரு சமூகத்தாரிடம் சென்றிருந்த போது அவங்கள்ட்ட வந்து மந்திரிச்சேன். அதுக்காக வந்தது தான் இந்த பொருள் தருவதாக வாக்களிச்சிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து நான் போயிருந்தப்போ ஒரு திருமணம் நடந்தபோது வந்து அவங்க எனக்கு இதனை தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நீ என்னை நாசமாக்கி விட்டாய்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தொண்டையில் உள்ள விரலை விட்டு வாந்தி எடுக்கிறாங்க உணவை. ஆனால் அதிகமான பசியில் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து வெளியே வரல. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தண்ணி குடிங்க வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு பெரிய கோப்பை தண்ணியை குடிச்சிட்டு வாந்தி எடுத்த பிறகும் வந்து வெளியில் வரல. அதை பார்த்து கொண்டு இருந்த ஒருவர் வந்து, அல்லாஹ் தங்களுக்கு கிருபை செய்வானாக, ஒரு பிடி உணவுக்காக இவ்வளோ சிரமத்தை சகிச்சு கொள்கிறீங்களே என்று கேட்டதற்கு வந்து, என்னுடைய உயிருடன் தான் அந்த அளவு ஒரு கவலை உணவு உயிர் போனால் தான் வரும்னா நான் அப்பொழுது அதனையும் வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எனவே ஹராமான பொருளினால் வளர்க்கப்படக்கூடிய உடல் வந்து நரக நெருப்புக்கு மிக தகுதியானதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். எனவே வந்து என்னுடைய உடல் வந்து எந்த பாகமும் அந்த ஒரு கவலை உணவினால் கூட வளர்ந்துடக்கூடாது, அதனால் நான் பயந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மிக பேணுதலானவங்களாக இருந்தாங்க. வாழ்வில் வந்து இவ்விதமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உணவில் வந்து சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை உடனே வந்து வாந்தி எடுத்துருவாங்க. எனவே வந்து நம்மளும் உணவை வந்து ஹலாலாக சாப்பிட்டு ஹலாலான சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.